வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான கம்பு உருண்டை பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னா, ஆரோக்கியமான கம்பு உருண்டை பண்ண போகிறேன். அதுக்கு கம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் எள்ளு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வேர்க்கடலை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். வெல்லம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். நெய் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். சுத்தமான நெய். இப்போ இதெல்லாம் தான் ஹெல்த்தியான ஆரோக்கியமான கம்பு உருண்டை பண்ண போகிறேன். இது கம்பெல்லாம் வறுத்து வேர்க்கடலையும் வறுத்து அது குறைன்னு அரைச்சி எடுத்து அது உருண்டை பண்ணிக்கலாம். வெல்லமும் கொஞ்சம் லைட்டாக காய்ச்சி உருக்கி எடுத்துக்குவோம். இப்போ இந்த கம்பு வறுத்து எடுத்துக்கலாம் லேசாக. நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். கம்பு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஆனால் ஹெல்த்தியான ஆரோக்கியமான கம்பு உருண்டை பண்ண போகிறேன். இனிப்பு கம்பு உருண்டை பண்ண போகிறேன். அதே போல் உடம்புக்கு ஆரோக்கியமான இரும்பு சத்து ஜாஸ்தி இதுக்கு. ஆரோக்கியமான கம்பு உருண்டை பண்ண போகிறேன். இனிப்பு கம்பு உருண்டை இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ எள்ளும் வறுத்து எடுத்துக்கிறேன் லேசாக. கருப்பு எள்ளு தான் போட்டுக்கிறேன். அதில் ஹெல்த்தியான கருப்பு எள்ளு. இப்போ வேர்க்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அதே போல் கம்பு எள்ளு இது வேர்க்கடலை இந்த 3 போட்டு செஞ்சு உருண்டை செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் அவ்வளோ ஆரோக்கியமானது. அதே போல் இனிப்புக்கு வெல்லம் போட்டுக்கிறேன். நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், வெல்லம் வேணால் வெல்லம் போட்டுக்கலாம். இதில் ரெண்டுத்துலேயுமே நல்ல ஹெல்த்தியான ப்ரோட்டீன் தான் இருக்கும். அதே போல் ஹெல்த்தியான ஆரோக்கியமான இந்த கம்பு உருண்டை டெய்லி ஒன்று சாப்பிட்டா ஒரு உருண்டை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துடுவோம். வேர்க்கடலை வறுத்து மேலே இருக்க தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். கம்பு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுவும் மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். கம்பு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். குறைன்னு அரைச்சி எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுவும் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். அதே ஜாரில் போட்டு எள்ளு போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வேர்க்கடலையும் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். வேர்க்கடலையும் போட்டு நான் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்துக்குவேன் எல்லாத்தையும். கம்பு எள்ளு வேர்க்கடலை எல்லாம் 3மே குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெள்ளை கரைசலை எடுத்து இதில் கூட மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்குவோம். வெல்லம் சின்ன சின்ன துண்டாக உடச்சி போட்டு வச்சுருக்கிறேன் பாத்திரத்தில். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சவனே வடிகட்டி எடுத்துக்குவோம். வெல்லம் நல்லா கட்டியாக இருந்ததெல்லாம் கரைஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ இந்த மண்ணெல்லாம் கீழே இருக்கும். இது வடிகட்டி எடுத்துக்குவோம். நெய் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூட இந்த கம்பு எள்ளு இந்த வேர்க்கடல் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் அந்த நெய் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெள்ளை கரைசலை ஊற்றி வடிகட்டிக்கிறேன். இப்போ அது கூட மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்குவோம். எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். இப்போ ஹெல்த்தியான ஆரோக்கியமான கம்பு உருண்டை, ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான கம்பு எள்ளு உருண்டை ரெடி. நல்லா நெய் போட்டு கம்பு உருண்டை பண்ணி வச்சுருக்கிறேன். ஹெல்த்தியான ஆரோக்கியமான இரும்பு சத்து நிறைந்த உள்ளதாக பொருள் இது. அதே போல் எள்ளு போட்டிருக்கேன். அப்புறம் வெல்லம் போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமானது.